சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முடியாதது குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார். கடந்த 2005ஆம் ஆண்டு சுமார் 2000 கோடி ரூபாயில் சேது கால்வாய் திட்டப்பணி துவங்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் சேது கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், புண்ணிய பூமியான ராமநாதபுரத்தை பொன்கொழிக்கும் பூமியாக மாற்றுவதற்காக சேது கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் அந்த திட்டத்தை முடக்கும் விதமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் புகார் தெரிவித்தார். மேலும் சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற முடியாததால் பொதுமக்கள் மன்னிக்க வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். எத்தனை துயரங்கள், எத்தனை இரவுகள் நான் கண்விழித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். செய்ய நினைச்சது இந்த பாலம் கட்டி முடிச்சு இதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் செழிக்கின்ற, அதாவது இந்த பூமி புண்ணிய பூமி மட்டுமல்ல பொன் செழிக்கும் பூமியாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் தோற்று போனது. மன்னிக்க வேண்டுகிறேன், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சேது கால்வாய் திட்டம் மத்திய அமைச்சரவை கூடி முடிவு செய்யப்பட்ட பின்னரே பணிகள் துவங்கப்பட்டதாகவும் டி.ஆர். பாலு தெரிவித்தார்.